Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. வாஸ்து உங்களுக்கு இன்றைக்கு முழுமையா தெரியுமா? ஒரு வீடு கட்டுவதற்கான ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது வந்து எல்லா வாஸ்து நிபுணர்களும் சொல்ற மாதிரி என்னால சொல்ல முடியும் அப்படின்றீங்களா? அது எல்லாருமே சொல்ல முடியும். ஒரு வீட்டுக்கு 40% மேல வாஸ்து பார்க்க முடியாது சார். 40% மேல வாஸ்து பார்க்க முடியாது. யாராவது 100% நான் வாஸ்துப்படி வீடு கட்டுகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது சுத்த ஹம்பக். நம்ம முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல. 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதை அறிந்து ஜோதிடக்கலை எவ்வளவு பழமையானதோ அதே போல் வாஸ்துவும் பழமையானது. ஜோதிடம் என்பது பெரிய கடல் சார், வாஸ்து என்பது பெரிய கடல். இப்போ நீங்க கேட்கலாம், வாஸ்துல இருந்து பணம் இல்லையா, நல்லா இருக்காங்களே, 8வது ஃப்ளோர்ல இருக்கிறவன் BMW வச்சிருக்கான், 1st ஃப்ளோர்ல இருக்கிறவன் நடந்து போறான் இல்ல சைக்கிள்ல போறான். இப்போ வாஸ்து என்பது டாஸ்மாக்ல வாஸ்து பார்க்கறோமா, எங்க வச்சாலும் பணம் கொட்டுது. அரசாங்கம் வாஸ்து பார்க்குதா? இல்ல. வாஸ்து என்பது மன நிம்மதியான தேவைக்கு தான் நம்ம வாஸ்து பார்க்கறது. நான் சரியாக என் வேலையை பார்த்துட்டேன் சார், நீங்க உங்க வேலையை சரியா பார்க்கல. இத பண்ணா நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்றது எங்க கடமை. இத பண்ண முடியாது, அதற்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டா நம்ம ஒரு சில கோவில்கள் தான் சொல்ல முடியுமே தவிர இதை செங்கல் சிமெண்ட் கொண்டு செய்த தவறை செங்கல் சிமெண்ட் கொண்டு தான் சரி செய்ய முடியும். நான் மத்தவங்க மாதிரி நீ வாஸ்து மீன் வெயி, மத்தவங்க மாதிரி நீ வந்து இந்த கோயில்ல போயிட்டு ஒரு 50,000 1 லட்சத்துக்கு ஹோமம் பண்ணு நான் பில்லு போடலையே. அவங்க எப்படி கட்டியிருக்காங்க, இந்த அமைப்பு ஏன் இருக்கிறது, இப்படி கட்டினா இந்த வீட்டில் ஏன் இந்த தவறு வருது, வடகிழக்கில் படிக்கட்டு கட்டினா அந்த ஆம்பளை ஏன் வெட்டியா இருக்கான், வடகிழக்கில் வாட்டர் டேங்க் வச்சா அந்த ஆம்பளை 45-51 வயசுல எதுக்கு துர்மரணம் ஏற்படுகிறது, தென்மேற்கு உள்முளை படிக்கட்டு வச்சா ஏன் டைவர்ஸ் நடக்குது. அதை உடைச்சிட்டு இதை சரி பண்ணு, இதை உடைச்சிட்டு அதை வை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. இப்போ நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க, அதாவது ஒரு ஃபீஸ் வாங்குறதுனால ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு வரணும்னு வரீங்களோ? அது சார், அது மாதிரிலாம் சொன்னோம்னா நமக்கு வந்து நம்ம கர்மா சேர்த்துக்கிற மாதிரி. அந்த ஃபீஸை வாங்கி நம்ம என்ன பண்ண போறோம்? சரி, அப்போலோலையும் MGMலையும் தான் வச்சுட்டு போனோம். கிடைக்காத பட்சத்தில் அந்த வீட்டுக்கு போறாங்க. நம்ம அபார்ட்மெண்ட்ல சொல்றோம், கிழக்கும் வடக்கும் வந்து பொது செவர் இருக்கக்கூடாது, தென்மேற்குல பாத்ரூம் இருக்கக்கூடாது, கிச்சன் வந்து தென்மேற்குல இருக்கக்கூடாது. இவ்வளவுதான் விஷயம். இதுலதான் அபார்ட்மெண்ட் வாஸ்துவே பார்க்க முடியும். இதுக்கு மேல அபார்ட்மெண்ட் வாஸ்து பார்க்க முடியாது. பீரோவா சம்பாதிக்குது, நான் சம்பாதிக்க போறது நாம பீரோவா அதுவும் அங்க வச்சாதான் சம்பாதிக்க முடியும். அங்கதான் சூப்பர் கேள்வி, அங்கதான் பணம் வந்து கொளிக்கும், அங்கதான் கொட்டும். இது என்னங்க இது? சூப்பர் கேள்வி. நான் சொல்றேனே, இப்போ வீடா சம்பாதிக்க போது நாம தான் சம்பாதிக்க போறோம். ஆனா பல கோடி போட்டு கட்ட போற வீட்டுல இந்த அமைப்புகள் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் தானே சொல்றோம். அதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு ஆளுமை இளம் வயதில் வாஸ்து நிபுணராக ஆகியிருக்கும் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் வாஸ்து குறித்தான பல்வேறு சந்தேகங்களையும் வாஸ்து என்றால் என்ன உள்ளிட்ட பல கேள்விகளையும் அவரிடம் முன்னெடுக்க இருக்கிறோம். வாருங்கள் அவரிடம் கேட்போம். வணக்கம் திரு ஜெயபிரகாஷ். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்தநந்தன சுந்தரியே கோதாய நித்தியமங்கலம். சொல்லுங்க சார். மந்திரம் என்ன சொல்றீங்க? இது ஆண்டாளுடைய மந்திரம் சார். இது வந்து என்னுடைய குருநாதர் சொன்னது, அவர் சொல்லிட்டு இருக்கிறது. அதனால ஆண்டாளை மையமா வச்சு ஆரம்பிப்போமே. ரைட். ஒரு இளம் வாஸ்து நிபுணர் அப்படின்னு நான் சொன்னேன். ரொம்ப இளம் வயதா இருக்கீங்க. இந்த ஜோதிடம் பார்க்குறவங்க, வாஸ்து சொல்றவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக இருப்பாங்க. ஒரு பாரம்பரிய வாஸ்து நிபுணர் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. நீங்க அந்த மாதிரி பாரம்பரிய குடும்பத்துல இருந்து வாஸ்து சொல்லக்கூடிய ஒரு நபரா நீங்க? இல்ல சார், நான் படிச்சது வந்து BE கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் வேலை கிடைக்கல. MTech கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி, அப்பவும் வேலை கிடைக்கல. நடா BE படித்தோம், MTech படித்தோம், வேலை கிடைக்கல, சரி LLB பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அப்பவும் வேலை கிடைக்கல. என்னதான் பிரச்சனை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சிறு வயது முதலே இந்த ஜோதிடம் அதெல்லாம் பார்ப்போம். ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு பரிகாரம் பண்ணியாச்சு. கடைசியில் பார்த்தா நம்ம வீடு தான் மிஸ்டேக்கு. அந்த வீட்டில் என்ன மிஸ்டேக்கு அப்படின்னு போய் ஆராய்கின்ற பொழுது வடகிழக்கில் படிக்கட்டு, வடகிழக்கில் வாட்டர் டேங்க்கு, இது மாதிரியான விஷயங்கள் இருப்பதன் காரணமாக அதை மாற்றும் பொழுது நிறைய பேர் சொன்னாங்க வீடு மாற்றிப்பாருன்னு. எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் அப்போ திமுகவில் வெறியா இருந்தேன், ஓப்பனாக சொல்கிறேனே.
அதற்கப்புறம் வந்து அதாவது பகுத்தறிவு சிந்தனை. அங்க பெரியாரியம் பேசினதுனால உங்களுக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆமா, திராவிட முன்னேற்ற கழகத்துல சைதாப்பேட்டையில ஒரு பேச்சாளராக வலம் வந்த காலகட்டம் அது. பிஇ முடிச்சுட்டு எம்டெக் முடிச்சுட்டு எனக்கு சாஃப்ட்வேர்ல போகணும்னு விருப்பமே கிடையாது. ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகணும்ன்ட்டு தான் எனக்கு விருப்பம். அப்படி இருக்கிற பொழுது எனக்கு எதுவுமே நடக்காத பட்சத்தில் நான் சாமிலாம் கும்பிடுவேன். நடக்காத பட்சத்தில் அது வந்து கரெக்டா இருக்கணும், ப்ராக்டிக்கலா இருந்தா செய்வேன். அப்போ எங்கள் வீடு தவறு இருக்கிறது, நிறைய பேர் சொன்னாங்க மாறுங்கன்னாங்க. அதுக்கப்புறம் அது உள்ளே போய் செக் பண்ணும்போது அந்த தவறுகள் உண்மையாக இருந்த காரணத்தால் இந்த வாஸ்து என்ற ஒரு ஃபீல்டுக்குள்ளே நான் வரேன். இல்லை, அதுவே ஒரு வாஸ்து நிபுணர் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஃபீல்டை ஒரு தேடலாக போகிறீங்களா எப்படி? இல்லை, வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு நான் பார்க்கல. இந்த யூடியூப்ல டிவியில் பார்த்து இந்த தப்பு நம்ம வீட்டில் இருக்கு, ஒருவேளை மாற்றினா நல்லது நடக்குமா, சரி மாற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய மெயின்ல இருக்கக்கூடிய வீடை வித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வாழ்க்கை மாறுது. அப்போ வாஸ்து உண்மைன்னு நீங்க உணர்றேன். வாஸ்து உண்மை அப்படின்றத எப்படி உணர்னா பிராக்டிக்கல். இதை செஞ்சா இது நடக்குது. எனக்கு ஏற்பட்ட அனுபவம். அந்த அனுபவ ரீதியாக இருக்கின்ற பட்சத்தில் நான் அதை நம்பினேன். சரி, முறைப்படி வாஸ்து கத்துக்கிட்டீங்களா? வாஸ்து சாஸ்திரத்தை வந்து முறைப்படி நான் கத்துக்கிட்டேன். எப்படி? அதுக்கு எத்தனை காலம் எடுத்துக்கிட்டீங்க? ஒரு 2-3 குருமார்கள் கிட்ட கத்துக்கினேன். ஒரு குருமார்கிட்ட நான் நிறைய கத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு சில விஷயங்கள் தான் எனக்கு கேப்சர் ஆச்சு. அதற்கப்புறம் நான் இப்போ நிறைய கோவில்களுக்கு சென்றேன். அந்த கோவிலில் ஒவ்வொரு அமைப்பும் நம்மளுடைய வீடும் ஜாதக கட்டமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இப்போ காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தென்கிழக்கு சம்பந்தப்பட்டது. நம்மளுடைய தென்கிழக்கு என்பது அக்னி மூலை, பெண்கள் சம்பந்தப்பட்டது. வடமேற்கு என்பது அக்னி மூலை, பெண்கள் சம்பந்தப்பட்டது. வடகிழக்கு என்பது ஆண்கள் மூலை, தென்மேற்கு என்பது ஆண்கள் மூலை. இப்போ ஒரு வீடும் ஒரு மூலையும் ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு மூளையை காட்டுது, ஒரு திக்க காட்டுது. அப்போ நம்ம முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல, ஒரு திசையை காட்டுது. நம்ம முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல. 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதை அறிந்து ஜோதிடக்கலை எவ்வளவு பழமையானதோ அதே போல் வாஸ்துவும் பழமையானது. ஜோதிடம் என்பது பெரிய கடல் சார், வாஸ்து என்பது பெரிய கடல். நான் முழுசா கத்துக்கிட்டேன்னு நான் சொல்லக்கூடாது. சொன்னா என்ன மாதிரி ஒரு முட்டா பையன் உலகத்துல கிடையாது. இப்போதான் குதிச்சிருக்கேன் கடல்ல. சரி, நீந்திக்கிட்டு இருக்கேன். வாஸ்து உங்களுக்கு இன்றைக்கு முழுமையா தெரியுமா? முழுமையா ஒரு வீடு கட்டுவதற்கான ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது வந்து எல்லா வாஸ்து நிபுணர்களும் சொல்ற மாதிரி என்னால சொல்ல முடியும் அப்படின்றீங்களா? அது எல்லாருமே சொல்ல முடியும். ஒரு வீட்டுக்கு 40% மேல வாஸ்து பார்க்க முடியாது சார். 40% மேல வாஸ்து பார்க்க முடியாது. யாராவது 100% நான் வாஸ்துப்படி வீடு கட்டுகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது சுத்த ஹம்புக்கு. 40% தான் வாஸ்து பார்க்க முடியும். அந்த காலத்துல கழிவறையை வீட்டுக்குள்ள போட மாட்டாங்க, இப்ப வீட்டுக்குள்ள போடுறோம். படிக்கட்டு வீட்டுக்குள்ள போட மாட்டாங்க, வீட்டுக்குள்ள போடுறோம். அதற்கப்புறம் செப்டிக் டேங்க் அப்பெல்லாம் வீட்டுக்குள்ள போட மாட்டாங்க, இப்போ காம்பவுண்டுக்குள்ள போடுறோம். இதுலயே 15 45 மார்க் அவுட் ஆயிடுச்சு. இது எல்லாமே வெளியே தான் வரணும். அந்த காலத்து வீடுலாம் எப்படி இருந்தது? ஆமா, சுத்துக்கட்டு வீடு ஃபுல்லா எல்லாமே வெளியில கொல்லப்புறத்து தான் போனாங்க. அவங்க செல்வ செழிப்பா இருந்தாங்க, ஆரோக்கியமாவும் இருந்தாங்க. இப்போ எல்லாமே நம்ம வந்து கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துட்டோம். அதுல பெரிய தப்பு பண்ணலாமா, சின்ன தப்பு பண்ணலாமா? நம்ம சின்ன தப்பு பண்ணிப்போம். ஆனா இன்னைக்கும் செல்வ செழிப்போடு தான் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க. என்ன குறைச்சல் இல்ல, செல்வ செழிப்பு நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஆரோக்கிய அபார்ட்மெண்ட்ஸ்ல ஒரு 10 வீடு இருக்குது, 20 வீடு இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமா. அதுல பெரும் வசதி படைத்தவங்களும் இருக்காங்க, கொஞ்சம் ஒரு நடுத்தரமும் இருக்காங்க. யாரோ ஒரு நண்பர்கள் மூலமா கடன்பட்டு கூட அந்த வீட்டில் அவங்க ஒரு வாடகை கொடுத்தன மாதிரி கூட இருக்காங்க. எல்லாம் சேர்ந்தவர்கள் தான் ஒரே இடத்துல ஒரே வகையான ஒரே மேற்க பார்த்த வாசப்படி, வடக்க பார்த்த வாசப்படி, ஜன்னல் எந்த பக்கம் இருக்கு, எல்லாருக்கும் சேம் பாத்ரூம், அதே மாதிரி தானே அந்த அபார்ட்மெண்ட் ஃபுல்லா ஒரே மாதிரி தானே இருக்கும். நல்ல கேள்வி சார். அதாவது அபார்ட்மெண்ட்ல வந்து நம்ம ஒரு 20-30% மேல வாஸ்து பார்க்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வாஸ்து பார்க்க முடியும் அபார்ட்மெண்ட்ஸ். அந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல நீங்க சொன்னீங்க ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே ஃப்ளோர்ல இருக்கிற பாத்ரூம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த ஃப்ளோர்ல தென்மேற்கு மூலையில பாத்ரூம் வந்துடுச்சு, அந்த ஃப்ளோர்ல கிச்சன் தென்கிழக்கு மூலையில பாத்ரூம் வந்துடுச்சுன்னா அந்த 10 ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய வீடும் அதே மாதிரி தான் இருக்கும்.
அப்போ அதுல என்ன குறைபாடோ அதுல என்ன விஷயங்கள் தவறாக இருக்கிறதோ அந்த தவறு 10 வீட்டுக்காரங்களுக்கும் எடுக்கும். நடக்கலையே, எங்க நடக்குது? அப்படி நடக்குதா என்ன? ஆமா, கேட்டட் கம்யூனிட்டி இருக்கிற வீட்டுல மேல 4வது ஃப்ளோர் 5வது ஃப்ளோர் வீட்டுல 2-3 கார் வச்சிருக்கிறவங்களும் இருக்காங்க. 8வது ஃப்ளோர்ல இருக்கிறவங்க காரே இல்லாம இன்னமும் வந்து ஓலா கேப்ல போறவங்களும் இருக்காங்க. நல்ல கேள்வி சார். நீங்க நல்லாவே இது பண்றீங்க. நான் கேட்கிறேன், ஒரு உண்மை போய் சேரணும். ஆமா, மக்களுக்கு உண்மை போய் சேர வேண்டும். வாஸ்து என்பது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. ஃபர்ஸ்ட் கிளியர் கட்டா பேசிடுவோம். வாஸ்து என்பது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம், மன நிம்மதியான வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ நீங்க கேட்கலாம், வாஸ்துல வந்து பணம் இல்லையா, நல்லா இருக்காங்களே, 8வது ஃப்ளோர்ல இருக்கிறவன் BMW வச்சிருக்கான், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவன் நடந்து போறான் இல்ல சைக்கிள்ல போறான். இப்போ வாஸ்து என்பது டாஸ்மாக்ல வாஸ்து பார்க்குறோமா, எங்க வச்சாலும் பணம் கொட்டுது. அரசாங்கம் வாஸ்து பார்க்குதா? இல்ல. வாஸ்து என்பது மன நிம்மதி. ஒரு போனா நிம்மதியா படுத்து உறங்கணும், நிம்மதியான தேவைக்கு தான் நம்ம வாஸ்து பார்க்கறது. சரி, முதல்ல வாஸ்து என்றால்னே என்ன சார்? வாஸ்துன்னா என்ன சார்? இப்போ ஒரு வீடோ இல்ல ஒரு மனையோ அது வந்து பறந்து விரிந்த இந்த உலகத்துல சூரியன் தான் அடிப்படை. அந்த சூரியனை வச்சு தான் இந்த பஞ்சபூதமும் இயங்குது. அதுல செங்கல், சிமெண்ட், ஜல்லி இதை வச்சு தான் நம்ம ஒரு உயிரோட்டம் கொடுக்க போறோம் ஒரு வீட்டுக்கு. அந்த இடமானது நம்ம குறிப்பிட்ட இடத்துல, நம்ம இடத்துல அது சதுரமா இருக்கணும் இல்ல செவ்வகமா இருக்கணும். அந்த சதுரம் செவ்வகத்துக்குள்ள நம்ம எப்படி வீட்டை அமைச்சிக்க போறோம்? வடகிழக்கு பள்ளமா இருக்கணும், தென்மேற்கு உயரமா இருக்கணும். வடகிழக்கு பள்ளமா இருக்கின்ற பட்சத்தில் அங்க தண்ணி சம்புலாம் வந்துடும். தென்மேற்குல வாட்டர் டேங்க், அது வந்து கனமாக இருக்க வேண்டும். வடக்கும் கிழக்கும் அதிக காலி இடம் இருக்க வேண்டும். படிக்கட்டு, உச்ச வாசல், தெருக்குத்து, தெருப்பார்வை, இதுதான் வாஸ்துவோடைய அடிப்படை. ரைட். இது அடிப்படைன்னு சொல்றீங்க. இது எல்லாருக்குமே பொருந்தாது இன்றைக்கு இருக்கிற காலச்சூழல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். கிராமத்துல சும்மா ஒரு அரை கிரவுண்டு இல்லைன்னா ஒரு 4 சென்ட் வச்சிருக்கிறவங்க, ஒரு 2.25 சென்ட், அண்ணன் 2.25 சென்ட், தம்பி 2.25 சென்ட், இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி ஒரு அமைப்புல வீடே கட்ட முடியாதுல்ல? அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஆனா அவங்களுக்கும் நீங்க ஒரு வாஸ்து சொல்றீங்க. அது அவங்களுடைய திருப்தி இல்லாத ஒரு வீடு அமைக்கப்படுவதாக நீங்க ஒரு சூழ்நிலை கைதி ஆக்கிடுறீங்கல்ல போயிட்டு வாஸ்து நிபுணர்கள். அது வாஸ்து நிபுணர்கள் நம்ம மொத்தமா சொல்ல முடியாதுல்ல. நீங்க சொல்ற மாதிரி அவங்க கட்டிடுறாங்க. நல்லது. பாத்ரூம் இங்க இடிக்குது, சோப்பு போட முடியல, தண்ணி ஊத்த முடியல, சிக்கல் இருக்கு, பக்கெட் வைக்க முடியல. நான் எப்பயுமே நான் என்ன சொல்லுவேன்னா, என்னுடைய கிளைண்ட்ஸ் ஆக இருக்கட்டும் சார், வீடுன்னு கட்டினா காம்பவுண்ட் கட்டணும் சார். நீங்க காம்பவுண்ட் கட்டாம நீங்க ஸ்ட்ரக்சர் டிராயிங் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா அது தவறுன்னுடுவேன் நான். சரி, நான் ஓப்பனாவே உடைச்சு சொல்லிடுவேன். ஒரு வீடுனா மஸ்ட் காம்பவுண்டு. எனக்கு இடம் இல்லை சார்னுவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நீங்க இடம் இல்லை என்றால் அதை நீங்க காம்பவுண்ட் போடலனா அதற்குண்டான விளைவுகள் என்னமோ அந்த விளைவுகள் நடக்கத்தானே செய்யும். சரி, நீங்க நல்லா ஒரு இல்லங்க, காம்பவுண்டே போடாத வீடுகளுக்கு கூட நீங்க காம்பவுண்ட்னு சொல்றது சுற்றுச்சுவர் தான் சொல்றீங்க. சுற்றுச்சுவர், ஃபாதர் வால். ரைட். நீங்க பொதுவாவே சொல்றீங்க. பொது பலன் ஜோசியத்துல எப்படி சொல்றாங்களோ அதே போல வாஸ்துல பொதுவா சொல்றீங்க. கரெக்ட்டா? நான் என்ன சொல்றேன், காம்பவுண்டே போடாத வீடுகளுக்கும் நீங்க வாஸ்து சொல்லிட்டு வரீங்க. நிச்சயமாக. அதுலயுமே இந்த காம்பவுண்ட் போட சொல்லுவோம் இடம் இருக்கின்ற பட்சத்தில். இல்லாதவங்களுக்கு போட முடியாது இல்லைங்க. அந்த ஸ்பேஸ்ல போட முடியறது இல்ல, போடுறதும் கிடையாது. ஏன் அவங்களால வாழ முடியாத? அப்படி ஒரு வீடு எழுப்பி அவங்க அந்த சூழல்ல அவங்களால ஒரு நல்லபடியா அவங்க வந்து ஒரு மன நிம்மதியோட நோய் நொடி இன்றி வாழ முடியுன்ற நிலை உங்களால உணர முடியாமலே ஏன் அந்த வாஸ்து சொல்லிட்டு வரீங்கன்னு நான் கேட்கிறேன். அப்படி கிடையாது சார். நம்ம என்னன்னா வாழ முடியாத சூழ்நிலையெல்லாம் கிடையாது. வாஸ்து என்பது வாஸ்து முழுமை பெற வேண்டுமா இல்லையா ஒருத்தருக்கு? நிச்சயமாக ஒருத்தருக்கு. ஆனா முழுமை பெறாமலே நீங்க சொல்லிட்டு வந்துடுறீங்களோன்ற ஒரு டவுட் எனக்கு இருக்கு. அப்படி கிடையாது. இப்போ ஒரு வாஸ்து எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க, ஒரு இடத்துக்கு வாஸ்து பார்க்க போறோம்னா அது வந்து இழப்புடன் கூடிய வெற்றியா இழப்பில்லாத வெற்றியா? நாம சொல்றது வந்து இழப்புடன் கூடிய வெற்றி கிடையாது, இழப்பில்லாமல் ஒரு வெற்றி ஈட்ட வேண்டும். இப்போ நீங்க சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல வட்டி வாங்குறாங்க, வட்டி தொழில் இருக்கு, தேவையில்லாத பெண்களை வந்து அவதூறு சொல்லி ஒரு வீடு இருக்குன்னா அவங்களுக்குலாம் வாஸ்து எடுபடாது சார். சார் இதெல்லாம் செகண்டரி சார், திரு ஜெயபிரகாஷ், இதெல்லாம் செகண்டரி. பிரைமரியா ஒரு வீடு வாஸ்துன்றது வந்து வீடு கட்டுறதுக்கு தானே. நிச்சயமா வீடு கட்டுறது. அவங்களுடைய அடுத்த ஆக்டிவிட்டீஸ்ல இந்த இதெல்லாம் பொருந்தாதுன்னு நீங்க சொல்றது தப்பிக்கிற மாதிரி இல்லையா? இல்ல, தப்பிக்கிற மாதிரி வராது இல்லையா சார்? நான் சரியா தான் என் வேலையை பார்த்துட்டேன் சார், நீங்க உங்க வேலையை சரியா பார்க்கல. இத பண்ணா நல்லா இருக்கும் சார்
அப்படின்னு சொல்றது எங்க கடமை. இத பண்ண முடியாது, அதற்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டா நம்ம ஒரு சில கோவில்கள் தான் சொல்ல முடியுமே தவிர இதை செங்கல் சிமெண்ட் கொண்டு செய்த தவறை செங்கல் சிமெண்ட் கொண்டு தான் சரி செய்ய முடியும். நான் மற்றவங்க மாதிரி நீ வாஸ்து மீன் வெயி, மற்றவங்க மாதிரி நீ வந்து இந்த கோயிலில் போயிட்டு ஒரு 50,000 1 லட்சத்துக்கு ஹோமம் பண்ணு நான் பில்லு போடலையே. இல்ல நீங்க இத ஒரு கமர்ஷியலா பாக்குறீங்களா அப்படின்றது என்னுடைய பார்வை. என்னன்னா ஒரு காலத்துல வாஸ்துன்றது எதுக்கு பார்ப்பாங்கன்னா, நல்ல ஒரு வீடு அமைந்து அந்த வீட்டுக்கு நல்ல ஒரு காற்றோட்டம், ஒரு கழிவுநீர் வெளியேற்றம், வெளிச்சம், இது 3 கிடைக்கணும். அதையெல்லாம் பார்க்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் வாஸ்துன்னு ஒன்று வந்தது. ஆனால் இன்னைக்கு வாஸ்து கமர்ஷியல் ஆயிடுச்சோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு எனக்கு. அதுவும் ஒரு தொழில் ஆகிப்போச்சு, வியாபாரம் ஆகிப்போச்சு அப்படின்ற. நிச்சயமாக கமர்ஷியலா பண்றவங்க இருக்கிறாங்க, நான் கமர்ஷியல் கிடையாது. ஓகே. என்ன உங்ககிட்ட மற்றவர்களுக்கும் உங்களுக்குமான வேறுபாடு? நான் அதிகமாக ஃபீஸ் வாங்க மாட்டேன். சரி, அது ஓப்பனாக சொல்கிறேன். ரெண்டாவது உண்மை என்னவோ அதை தான் சொல்லுவேன். அங்கே இருக்கணும்னா இருக்கணும், இருக்கக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது, தப்புன்னா தப்பு சார், இதை பண்ணாதீங்க சார்னுவேன். என்னுடைய அனுபவத்தில் கிட்டத்தட்ட நிறைய கோவில்கள் பார்த்துட்டேன். ஒரு 1500 வீடுகளுக்கு மேலே போய் சென்று பார்த்து விட்டேன். அங்கே என்னென்ன தவறுகள் இருக்குது, அந்த தவறுகளில் இருந்தால் அந்த பசங்களுக்கோ அந்த வீட்டின் தலைமைக்கோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கோ பாதிப்பு இருக்கிறதா, அல்லது நல்ல செல்வ செழிப்பான வீட்டுக்கும் போய் பார்த்துருக்கேன். அவங்க எப்படிலாம் நல்லது பண்ணுறாங்க, அன்னதானம் பண்ணுறாங்க, என்னென்ன உதவிகள் பண்ணுறாங்க, அது மாதிரியான வீடுகளையும் நான் சென்று பார்த்துருக்கிறேன். இதில் எங்கே கமர்ஷியல் இருக்கு? அதாவது ஒரு வாஸ்து நிபுணர் புதுசாக கட்ட போகிற வீட்டுக்கும் போயிட்டு வாஸ்து பார்த்துட்டு சொல்ல போகிறீங்க. ஏற்கனவே கட்டிய வீட்டில் பிரச்சனையை எதிர்கொள்பவர்களும் உங்களை கூப்பிடுவாங்க, கரெக்டுங்களா? நிச்சயமா. இது ரெண்டுத்தையும் பார்க்குறேன். ஆனால் மோஸ்ட்லி நீங்கள் அதிகமாக பார்க்குறது என்னவோ நான் பார்க்குறேன், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை பொறுத்து நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க செய்கிற வேலை, அவங்களுடைய மற்ற பணிகள், அந்த வீட்டில் என்ன நடக்குது, அதை வச்சு நீங்கள் நிறைய பார்க்குறீங்க போல வாஸ்து பார்க்குறது. நிச்சயமா. எப்படின்னா சார், இப்போ நம்மளுடைய ஜாதக கட்டமும் வீடும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுன்னு நான் சொன்னேன். நம்மளுடைய வாழ்வியலும் நம்மளுடைய வளர்ப்பும் நாம என்ன செய்யறோமோ அதுதான் பிரதிபலிக்கும். ஓகே, நம்ம எண்ணம் தான் பிரதிபலிக்கும். நீங்க வாஸ்துவை விட்டுருங்க, ஜோதிடம் விட்டுருங்க சார், அதெல்லாம் ஓரம் இருக்கட்டும். எண்ணம் சரியாக இருந்தால் நம்மளை நம்ம நல்ல வீட்டுக்கு அது கொண்டு போய் விடும் சார். இவ்வளவுதான் விஷயம். அதாவது ஜோதிடத்தை நம்புபவர்கள் கூட வாஸ்துவை நம்புறதில்ல, தெரியுங்களா? பெரும்பாலும். நிச்சயமா. யார் நம்ம, அதாவது அடிப்பட்டவனுக்கு தான் அருமை தெரியும், காயத்தோட அருமை ஆரணமேன்ட்டு. பசிச்சவனுக்கு தான் சாப்பாட்டோடைய அருமை தெரியும். அதே மாதிரி நம்ம ஒரு நல்ல வீட்டில் நிம்மதியாக தூங்கி உறக்கம் நல்லா இருக்கணும், நம்ம நிம்மதியாக இருக்கணும், அடுத்த கட்டம் போகணும்னு தெரிஞ்சவனுக்கு மட்டும்தான் கூப்பிட்டு வாஸ்து பார்ப்பான். அவனுக்கு தான் அது தெரியும். நான் இன்னைக்கு போகிறேன் சார், எனக்கு சனி இங்கே இருக்காரு, கோச்சார சனி அங்கே இருக்காரு, ராகுவை ஆக்டிவேட் பண்ணுறேன், கேதுவை டீஆக்டிவேட் பண்ணுறேன், நான் கீழே பெரும்பள்ளம் போகிறேன்றாங்களா, அது அவங்கவுங்களுடைய விஷயம். அது நிறைய எனக்கு ஜோதிட நண்பர்கள் இருக்காங்க, பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க. நான் அதை தப்பு சொல்லலை, அது ஒரு பெரிய கடல். நீங்க ஒரு வாஸ்து நிபுணரா புது வீடு கட்டின ஒருத்தருக்கு நான் சொல்லி அவங்க இந்த நிலையில் இருப்பதாக சொல்லியிருக்காங்கன்னு ஏதாவது அனுபவத்தை பகிர முடியுமா? நிச்சயமா. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70 வீடு புது வீடுகள் நாங்க பார்த்துருக்கேன். ஓகே. அந்த வீடுகளில் தவறுகளா வந்து வடக்கு நடுப்பகுதியில் படிக்கட்டு போட்டாரு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், வடக்கு நடுப்பகுதியெல்லாம் படிக்கட்டு வரக்கூடாது சாமி, தெற்கு நடுப்பகுதி இல்லைன்னா வந்து மேற்கு நடுப்பகுதி தான் படிக்கட்டு வரணும். ஏன்னா ஐசீலிங் அங்கே தான் வரும், உயரம் அந்த இடத்துல வரக்கூடாது. வந்தால் சில ஆபத்துகள் நடக்கும், முட்டியில் ஃப்ராக்சர் ஆகும், இது மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும், போடக்கூடாதுன்னு சொன்னேன். ஒரு வீட்டில் மீறியும் போட்டாங்க, அது எங்கள் சொந்தக்கார வீடு தான், மீறியும் போட்டாங்க. அதுக்குண்டான விளைவுகள் நடந்தது. அதுக்கப்புறம் மாற்றி விட்டார்கள். நான் ஒரு சில வீடுகளுக்கு போய் நான் அமைப்பு சொல்லுவோம், அந்த அமைப்பை வந்து அப்படியே சரி செய்து விட்டு அவர்கள் நன்றாகத்தான் இருக்கிறேன், இன்னும் நல்லா தான் இருக்கேன், இதற்கு ஏதாவது கோவில்களுக்கு செல்ல வேண்டுமா அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்கள் ஒரு சில கோவில்கள் சொல்லுவோம். அது வந்து எல்லாமே வந்து சாநித்தியம் பெற்ற கோவில்கள். நீங்கள் போயிட்டு நவகிரக பூஜை பண்ணணும் அதெல்லாம் சொல்ல மாட்டோம், அல்டிமேட்டை பிடிச்சிக்கோங்க, சரி, இவ்வளோதான் விஷயம். அதாவது வாஸ்துவை பொறுத்தவரையில் வாஸ்து நிபுணர்கள், திரு ஜெயபிரகாஷ் ஒரு வாஸ்து நிபுணராக நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, இன்னும் 4 வாஸ்து நிபுணர்களை அவர்களோடு கலந்து ஆலோசிக்கும் போது அவங்க ஒரு ஐடியா சொல்கிறாங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எனக்கு தெரியல. நீங்கள் என்ன தெற்கு நடுப்பகுதியா படிக்கட்டு வடக்கு நடுப்பகுதியில் தான் வரணும், இல்லைனா மேற்கு நடுப்பகுதியில் தான் வரணும், வேற ஒரு வாஸ்து நிபுணர் வேற ஒன்று சொல்லிட்டு போகிறாரு.
இப்படி ஆளாளுக்கு மாறுபட்டு வேற வேற முரண்பட்டு சொல்றது தான் வாஸ்துவா என்ன? எல்லாரும் ஒன்று தானே சொல்லணும் சார். ஜோதிடத்துலேயே அப்படி தானே சார் சொல்கிறாங்க. இப்போது நான் அவங்கள குறை சொல்லலை சார். இப்போ வாஸ்துவே எடுத்துங்க சார், யாராவது ஒருத்தரை தான் நம்ப முடியும். சரி, எது கரெக்டோ ப்ராக்டிக்கலாக பண்ணுகின்ற பொழுது யாரும் ஒருத்தரை தானே நம்ப முடியும். ரைட்டு. அப்புறம் எப்படி நம்ம இல்லை சார், ஒரு மருத்துவரை போய் நம்ம சந்திக்கிறோம், ஆமாம் தானே? மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய மாத்திரைகள் எல்லா டாக்டரும் ஏறக்குறைய ஒரே மாத்திரையை தான் பரிந்துரை கொடுக்க மாட்டாங்க. நம்ம அப்போலோ போவோம் சார், சரியாகல சார், ஒருவேளை விஜயா போயிருக்கலாமோ, ஒருவேளை வந்து நம்ம எம்ஜிஎம் போயிருக்கலாமோ, இப்படிதான் ராமச்சந்திரா போயிருக்கலாமோ, இப்படிதான் மனிதனுடைய மனம் வந்து ஒரு குரங்கு மாதிரி சார். சரி, சாட்டிஸ்ஃபேக்ஷனை பார்க்க முடியாது சார். எதையாவது ஒன்றை நம்மளுடைய மனசுக்காக நம்ம ஒன்று நம்பி தான் ஆகணும். இல்லை, ஆளாளுக்கு ஒரு வாஸ்து சொல்றது அது என்ன சார்? நீங்க என்ன எங்க இருந்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க? உங்களுடைய குருமார்கள் ஆளாளுக்கு ஒன்று சொல்லி கொடுத்தாங்களா? எல்லாருக்கும் வேற வேற குருமார்கள் வேற வேற விதவா? அதாவது ஜோதிடம்னா பஞ்சாங்கத்தை வச்சு சொல்றாங்களா? கரெக்டா? எனக்கு தெரியல, நீங்க தான் சொல்லணும். அது வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம். ஓ, அந்த மாதிரி இருக்கா? இருக்கு. சரி, வாஸ்து எப்பயுமே யூனிவர்சல் ரூல் தான். ஓகே. இங்க என்ன விஷயமோ அதே தான் அமெரிக்காவில், அங்க என்ன விஷயமோ அதே தான் ஆஸ்திரேலியாவில். எல்லாமே யூனிவர்சல் ரூல். என்ன சார் அது? என்ன புத்தக வடிவில் இருக்குதா? நீங்க எங்க இருந்து அதை எடுத்து நீங்க வந்து மக்களுக்கு சொல்றீங்க? இதை எங்க நீங்க எப்படி அதை தெரிஞ்சு? குருமார்கிட்ட படிச்சது தான் சார். சரி, குருமார்கிட்ட படிச்சது. நம்ம படிச்சதோட போய் அப்படியே போய் வாமிட் பண்ண முடியாது சார் வாஸ்துவை. இது ஒன்றும் இன்ஜினியரிங் கிடையாது, எம்பிபிஎஸ் எக்ஸாம் கிடையாது, நீட் எக்ஸாம் கிடையாது 8 மாசம் படிச்சுட்டு போய் வாமிட் பண்றதுக்கு. நான் அதை சொல்லி கொடுத்த உடனே நம்மளுடைய தேடல், பயணப்படணும். எல்லா கோவில்களுக்கும் சென்று பயணப்பட வேண்டும். அவங்க எப்படி கட்டியிருக்காங்க, இந்த அமைப்பு ஏன் இருக்கிறது, இப்படி கட்டினா இந்த வீட்டில் ஏன் இந்த தவறு வருது, வடகிழக்கில் படிக்கட்டு கட்டினா அந்த ஆம்பளை ஏன் வெட்டியா இருக்கான், வடகிழக்கில் வாட்டர் டேங்க் வச்சா அந்த ஆம்பளை 45 51 வயசுல எதுக்கு துர்மரணம் ஏற்படுகிறது, தென்மேற்கு உள்முளை படிக்கட்டு வச்சா ஏன் டைவர்ஸ் நடக்குது, வடமேற்கு உள்முளை படிக்கட்டு வச்சா ஏன் காதல் திருமணம் நடக்கிறது. இதெல்லாம் வாஸ்துவில் இருக்கு. ஒவ்வொன்றும் போயிட்டு நம்ம நிறைய தேடல் இருக்கு, நிறைய வீடுகளில் பார்க்கணும். பார்க்கின்ற பட்சத்தில் தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ கடைசியா நீரோடை மாதிரி ஒரு 2000-3000 வீடு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு தெளிந்த நீரோடையே கிடைக்கும். ஸோ நீங்க ஒரு வீடா போயிட்டு நீங்க கத்துக்கிறீங்க, அதை வைத்து நீங்கள் வந்து அங்க, அதாவது ஒரு வாஸ்து நிபுணர் ஒரு வீட்டுக்கு போறாரு, வாஸ்து பார்க்க போறாருன்னா அங்க ஏதாவது ஒரு டேமேஜ் தானே சார் சொல்லிட்டு வரீங்க நீங்க? டேமேஜை மட்டும் சொல்ல மாட்டாங்க. டேமேஜ் மீன்ஸ் அதை உடைச்சிட்டு இதை சரி பண்ணு, இதை உடைச்சிட்டு அதை வை. ஆனா நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. இப்போ நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க, அதாவது நீங்க ஒரு ஃபீஸ் வாங்குறதுனால ஏதாவது ஒன்று சொல்லிட்டு வரணும்னு வரீங்களோ? அது சார், அது மாதிரிலாம் சொன்னோம்னா நமக்கு வந்து நம்ம கர்மா சேர்த்துக்கிற மாதிரி. அந்த ஃபீஸை வாங்கி நம்ம என்ன பண்ண போறோம்? சரி, அப்போலோலையும் எம்ஜிஎம்லையும் தான் வச்சுட்டு போனோம். சரியா? ஓப்பனா சொல்றேன். அப்போ வந்து ஒவ்வொரு வீட்லயும் போய் நம்ம டேமேஜ் சொல்றது இல்ல. நல்லா இருக்கிற வீட்டுல போய் நல்லா இருக்கு சாமி, நீ எதுக்கு என்ன கூப்பிட்டலாம் கேட்டிருக்கேன். சொல்றேன். இது எதுக்கு என்ன கூப்பிட்ட? இல்ல சார், தப்பா இருக்குமோ அப்படின்ற கேள்விகள் கேட்கக்கூடிய நல்ல மனிதர்களும் இருக்கிறார்கள். தப்பா இருந்ததுன்னா இதை மாத்திக்கோங்க. செங்கல் சிமெண்டால செய்த தப்பை செங்கல் சிமெண்டால தான் சரி செய்ய முடியும். சரி, உடைக்கவே முடியாது. அதை என்ன பண்ணலாம்? அந்த வீட்டில இருந்து வெளியேறிடுங்க, இல்ல வாடகை வீட்டுக்கு போயிடுங்க. எத்தனை கோடி ரூபாய் போட்டு, எத்தனை லட்சம் ரூபாய் போட்டு வீட்டை கட்டிடுறாங்க. நீங்க ஈஸியா போய் இதை உடைச்சிடணும்னு சொல்றீங்க. இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போயிடு. உடைச்சிருங்கன்னா எந்த இடத்துல அதை வந்து சரி செய்ய முடியாத விஷயத்தை போயிட்டு உடைச்சிருன்னு சொல்ல முடியாது. செங்கல் சிமெண்டால இந்த தவறு இருக்கு சாமி, இதை பண்ணிக்கோங்க. இல்லையா, இதை மாற்ற முடியும்னா மாத்திக்கோங்க, இல்ல வெளியேற முடியும்னா வெளியேறிடுங்க. அப்படி இல்லை சார், நான் இங்கே தான் இருப்பேன், நான் ஆழ்வார் திருநகரில் வீடு வாங்கிட்டேன், நான் வந்து அண்ணா நகரில் கட்டிவிட்டேன், என்ன பண்ணுறது, என்னாலலாம் மாற முடியாது. அதற்குண்டான வேலை இங்கே தவறு இருக்குது, இந்த தவறில் வந்து இது பண்ணால் இது நடந்து தான் ஆகும். இதற்குண்டான அந்த திக்குக்கு உண்டான தெய்வம் இருக்கிறது, வேணா போய் பார்த்துட்டு வாங்க. ஆனால் எந்த தெய்வத்தை பார்த்தாலும், எந்த இடத்துல நம்ம போயிட்டு பிள்ளையார் வச்சாலும் வாஸ்துல தப்புனா அந்த தப்பு தான் முதல்ல செய்யும். சென்னையில் எந்த வீடுமே வந்து வாஸ்துப்படி இருக்காது அப்படின்ற வாதத்தை நீங்களே சொல்லியிருக்கீங்க, ஆமா தானே? நிச்சயமா உண்மைதான், சொல்லியிருக்கேன், ஆதரவில் சொல்லியிருக்கேன். ஐயா சொல்லியிருக்கீங்க, கரெக்ட், அதுதான் கேட்குறேன். அப்படி இல்லாத ஒரு வீட்டுக்கு தினந்தோறும் இங்கே சென்னையில் மட்டுமே ஒரு மாதத்துக்கு ஒரு 10-15 கிளைண்ட்டை நீங்கள் பார்க்க மாட்டீங்க, பார்த்துட்டு தானே இருக்கீங்க? பார்த்துட்டு தான் இருக்கேன். அது ஏற்கனவே கமலஹாசன் சொல்ற மாதிரி பூட்ட கேஸ், அது முடிஞ்சு போச்சு. அங்கே போய் நீங்கள் என்ன சரி செய்ய முடியும்? அங்கே என்ன சரி செஞ்சு கொடுத்துருவீங்க?
சார் மறுபடியும் நீங்க மேலும் மேலும் அதே தப்பு தானே பண்றீங்க. அப்போ நல்ல கேள்வி, இப்போ சூப்பர் கேள்வி கேட்டிருக்கீங்க. சினிமாவில் இப்போ கமலஹாசனை எடுத்துட்டீங்க, சினிமா உலகத்துல எல்லாமே காதல் படம் தானே எடுக்க முடியும், எல்லாமே சண்டை காட்சிகள் ஃபேமிலி படம் தானே எடுக்க முடியும். அதுவே ஏற்கனவே பூட்ட கேஸ் தானே, அதை திரும்ப திரும்ப வேற ஹீரோயின் போட்டு ஏதோ மேக்கப் பண்ணி ஓடுறீங்கல்ல. இந்த இடத்துல மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, எதை தின்னா பித்தம் தெளியும், ஏதாவது நமக்கு நல்லது நடந்துராதா அப்படின்னு ஏங்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களாக இருந்தாலும் சரி, உலகத்துல எல்லா மக்களுமே அதை நினைச்சுதான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பிள்ளைக்கு நல்லது நடந்துராதா, ஏதாவது ஒரு தவறுதல், இந்த தவறை சரி செய்யும் பொழுது நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிராதா, இப்படிலாம் இருக்கின்ற மக்கள் தான் சென்னையில இருந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு நாங்களும் போய் பார்க்குறோம். பார்க்கின்ற பொழுது அந்த தப்புன்னா தப்புமா, இந்த இடத்துல தப்பு இருக்குதுமா, இதை சரி செய்ய முடியாது உங்களால, ஒன்று வேற வீட்டுக்கு மாறிடுங்க, இல்லை இங்கே தான் இருக்க போறேன்னா இதற்குண்டான ஒரு சில விஷயங்கள் தெய்வங்கள் இருக்கு, தெய்வத்தை பிடிச்சிக்கோங்க, வேற என்ன பண்ண முடியும். இல்லைங்க, அந்த வீட்டுல இருந்து அந்த குடும்பமே மாறி இன்னொரு வீட்டுக்கு போறாங்க, அந்த வீட்டுடைய வாஸ்து என்னன்றது உங்களுக்கு தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு கூட்டு போய் அங்க பார்த்தாதான் அது தெரியும். இந்த வீட்டுக்கு வேற ஒருத்தர் வராங்க வந்துருவல்ல, இப்போ நான் சொல்லிட்டு வந்துருவேன்ல. சரி, இந்த வீட்டுக்கு மறுபடியும் ஒருத்தர் வாடகைக்கு விட்டு போறாங்கல்ல, அவங்க சொந்த வீடா இருந்தாலும் கூட அவங்களுக்கு வராதுக்கு அதே பிரச்சனை அவங்களுக்கு வராதா? அது அவங்களுடைய கப் ஆஃப் டீ சார். நான் கூப்பிட்டு ஓப்பனா சொல்றேன் சார், இப்போ நீங்க கூப்பிட்டு மறுபடியும் என்னைய கூப்பிட்டா மறுபடியும் ஒரு ஃபீஸ், மறுபடியும் நான் அது நமக்கு சார், அது அவர்கள் இன்னொருத்தரை கூப்பிட்டு தப்பா இருக்குன்னு அவங்க பாத்துக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய கப் ஆஃப் டீ. நீ போவாதரா விழுந்துருவேன்னு சொல்றோம், விழுந்துட்டான், அவனை போய் திரும்ப திரும்ப போய் நம்ம சரி பண்ணிட்டே இருக்க முடியாது. எல்லோருமே வாஸ்து தெரியும், பார்க்கிறார்கள். கிடைக்காத பட்சத்துல அந்த வீட்டுக்கு போறாங்க. நம்ம அபார்ட்மெண்ட்ல சொல்றோம், கிழக்கும் வடக்கும் பொது செவர் இருக்கக்கூடாது, தென்மேற்குல பாத்ரூம் இருக்கக்கூடாது, கிச்சன் தென்மேற்குல இருக்கக்கூடாது, இவ்வளவுதான் விஷயம். இதுலதான் அபார்ட்மெண்ட் வாஸ்துவே பார்க்க முடியும். இதுக்கு மேல அபார்ட்மெண்ட் வாஸ்து பார்க்க முடியாது. 20 மாடியில தப்பு இருக்குன்னா அந்த 20 மாடிக்கும் அந்த பாதிப்பு ஏற்படும் சார். நம்ம முன்னோர்கள் எல்லாம் வாஸ்து பார்த்து தான் வீடு கட்டினாங்களா? நிச்சயமாக. அன்னைக்கு எந்த வாஸ்து நிபுணர்கள் இருந்தாங்க? அன்னைக்கு வாஸ்து நிபுணர்கள் இவ்வளவு கலாச்சாரம், இவ்வளவு மீடியா இல்ல சார். அன்னைக்கும் வாஸ்து நிபுணர்கள் இருந்தார்கள். இன்னைக்கு தான் ஜோதிடர்கள் நிறைய பெருத்துட்டாங்க. அன்னைக்கு வள்ளுவ குல மக்கள் மட்டும்தான் ஜோதிடம் பார்ப்பாங்க. உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. சரி. அன்னைக்கும் வாஸ்து நிபுணத்தோடு தான் பெரிய பெரிய வீடுகளும் ஐயமாறு வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவா வாஸ்து இருக்கும். அது பக்காவா வாஸ்து மாதிரி எனக்கு தெரியல, அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி வீடு கட்டின மாதிரி நான் பாக்குறேன். அன்னைக்கு அடையா வாசல் நெடும்பெரும் கதவுன்ற மாதிரி பெரிய கதவு, பெரிய ஹாலு, ரொம்ப விசாலமான அறைகள். ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி இல்லையா சார்? ஆரம்பத்திலேயே சொன்னேன், நம்ம முன்னோர்கள் முட்டாள்கள் கிடையாது சார். அவ்வளவு பெரிய கோவிலை கட்டியிருக்கான். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் தென்கிழக்கு சம்பந்தப்பட்டது. கேவல கும்ப நிலையில உட்கார்ந்துகிட்டு இருக்கா காம்பாட்சி, தென்கிழக்கு மூளையை பார்த்து உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அது அக்னி மூளை, பணம் சம்பந்தப்பட்ட கோவில். அது கர்ப்ப கிரகத்துல 108 திவ்ய தேச பெருமாள்ல ஒரு பெருமாள் உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. திருக்கல்வனூர் கல்வ பெருமாள்னு பேரு, சௌந்தரவல்லி தாயார்னு பேரு. நவாவரண பூஜை அங்க நடக்குது 1 மணிக்கு. இதெல்லாம் விஷயங்கள் தெரியாம 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டலையே. வாஸ்து பார்த்தா கட்டப்பட்டது. அது எல்லாமே வாஸ்து உட்பட்டது, ஜோதிடத்துக்கு உட்பட்டது. கோவில்கள் எல்லாம் வாஸ்துக்கும் ஜோதிடத்துக்கும் உட்பட்டது. நம்மளுடைய உடம்பு அமைப்பே கோவில் தானே. திருமூலர் அதானே சொல்றாரு, நீ ஏன்டா கோவில்ல போய் சாமி கும்பிடுற, உன்னுடைய அகத்தை சுத்தப்படுத்துற அப்படின்றாரு. சரி. நாங்க என்ன சொல்றேன், நீ அகத்தை சுத்தப்படுத்துற, நம்மளுடைய ஒரு நினைப்பு சரி, இந்த வீட்டுக்கு இது மாதிரி அமைப்புல நம்ம போயிட்டா நம்ம நல்லா இருக்க மாட்டோமா, நம்ம எண்ணத்தை மாத்திக்கிட்டா நம்ம நல்லா இருக்க மாட்டோமா? நிச்சயமா இருப்போம். இதுதான் என்னுடைய வாதம். வாஸ்து நிபுணர்கள் பெரும்பாலும் ஒரு வீட்டை பார்க்கும்போது ஏசி இங்க வரணும், பீரோ இங்க வரணும், கட்டில் அங்க வரணும் அப்படின்லாம் சொல்றீங்க. வாஸ்துல கட்டில் இங்க இருக்கணும், பீரோ இங்க இருக்கணும், ஏசி இங்க இருக்கணும். வாஸ்துன்னு ஒன்று உருவான போது என்ன ஏசின்னு எல்லாம் இருந்துச்சு, ஏசின்னு ஒன்னெல்லாம் இங்க இருக்கணும்னு என்ன சொல்லி வச்சிருக்கா என்ன? அதெல்லாம் சொல்லி வைக்கலையே. நீங்க ஏன் சொல்றீங்க? நாங்க சொல்லணும், நீங்க எப்படி சொல்ல முடியும் சார்? வாஸ்து நிபுணர்கள் மற்றவங்க சொல்றாங்கன்னா சார் நீங்க சொல்றீங்களான்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு சார். இப்போ ஏசி இங்க இருக்கணும், கட்டில் இங்க இருக்கணும், அதெல்லாம் நான் சொல்லவே பீரோ இங்க இருக்கணும். பீரோ என்பது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் சார். அது நாங்க என்ன சொல்லுவோம்னா தென்மேற்கு மூலையில வச்சுக்கோமான்னு சொல்லுவோம், கன்னி மூலையில. ஏன் அங்க வைக்கணும்? அது பணம் சம்பந்தப்பட்ட ஏரியா. கணவன் மனைவி படுத்துறங்கும் அறை. அது அங்க வச்சா பணம் புழங்கும். சரியா? ரெண்டாவது பீரோல சிவப்பு துணியில வச்சா அப்ப சிவப்புக்கும் பணத்துக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. சரி.
அதனாலதான் சொல்றது. இதெல்லாம் ஒரு நீங்களா உருவாக்குற ஒரு நம்பிக்கை மாதிரி. நாங்களா உருவாக்கல சார், அது காலங்காலமா வருது. குஜராத்திஸ் ஃபுல்லாவே வந்து மர பெட்டிக்குள்ள வைக்கிறான் பணத்தை. அப்ப அவன்லாம் வந்து என்ன புதுசா கண்டுபிடிச்சானா? அது காலங்காலமா வருது சார். ஜெயபிரகாஷ் உழைத்தால் சம்பாதிக்க முடியும், மாதேஷ் உழைத்தால் சம்பாதிக்க நிச்சயமாக. ஆமா, கிருஷ்ணா உழைத்தால் சம்பாதிக்க. மந்திரத்தில் மாங்காய் காய்க்காது மாதேஷ். இல்ல பீரோவா சம்பாதிக்குது. நான் சம்பாதிக்க போறது நாம பீரோவா அதுவும் அங்க வச்சாதான் சம்பாதிக்க முடியும். அங்கதான் சூப்பர் கேள்வி. அங்கதான் பணம் வந்து கொளிக்கும், அங்கதான் கொட்டும். இது என்னங்க இது? சூப்பர் கேள்வி. நான் சொல்றேனே, இப்போ வீடா சம்பாதிக்க போது நாம தான் சம்பாதிக்க போறோம். ஆனா பல கோடி போட்டு கட்ட போற வீட்டுல இந்த அமைப்புகள் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் தானே சொல்றோம். நீங்க தென்கிழக்கு அறையில படுத்து உறங்கி பாருங்க. ஓகே, அது அக்னி மூலையில படுத்து உறங்க கூடாது, தூங்கக்கூடாது. தென்மேற்குல தூங்கலாம், வடமேற்குல தூங்கலாம். இது மாதிரி அமைப்பான விஷயங்கள் மட்டும் தான் நம்ம சொல்றோம். ஏன் அக்னி மூலையில படுக்க கூடாது, பெட்ரூம் இருக்க கூடாது? அது கணவன் மனைவி சேர்ந்து இருக்க கூடாத இடம். அது வந்து பூஜை அறை சார். சேர்ந்து இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா உடல் உபாதைகள் ஏற்படும், கேன்சர் சம்பந்தப்பட்ட விஷயம் சார் அது. சார், இது நம்முடைய உடல் சார்ந்த ஒரு பலவீனம், அதில் ஏற்படக்கூடிய நோய்வாய்ப்படல். ஆனால் அது அக்னி மூலையில் இருந்தாவே இதெல்லாம் நடந்துருன்றது என்ன இது? கண்ணாடியை திருப்பி வச்சா எப்படி ஆட்டோ ஓடும்? அப்படிலாம் கிடையாதுல்ல. கண்ணாடி திருப்பி வச்சா ஆட்டோ ஓட்டுனா நம்ம வந்து அது மாதிரியான வேலைகள் நம்ம செய்யல. இந்தந்த திக்குல இருந்தால் இந்தந்த தவறுகள் நம்ம செய்யக்கூடாது. இந்த தவறுகள் செய்யாமல் இருந்தா செல்வ செழிப்போட வரலாம். மந்திரத்துல மாங்காய் காய்க்காதுன்னு சொல்லிட்டேன். சும்மா இந்த விளையாட்டு பேச்சு பேசிட்டு நம்ம போகக்கூடாது. சரி, வடகிழக்கில் தான் நம்ம போர் போடணும், வடகிழக்கில் தான் பள்ளம் வரணும், தென்மேற்கு மூலையில தான் உயரம் இருக்கணும், வாட்டர் டேங்க் இருக்கணும். மாற்றி அமைத்தால் சில தவறுகள் ஏற்படும். இதை தான் நாங்கள் சொல்கிறோம், வேற ஒன்றும் தப்பாக சொல்லலையே.